ஹலோ நண்பர்களே, இனி வரப்போகும் எபிசோடுகளில் நடக்கப் போகும் அதிரடியான சம்பவங்களைப் பற்றித்தான் இப்போது பார்க்கப் போகிறோம். இந்த கதையில் இத்தனை நாட்களாக மறைந்து கிடந்த உண்மைகள் ஒவ்வொன்றாக வெளிவர ஆரம்பித்திருப்பதால் வீட்டில் இருக்கும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் தலைகீழாக மாறப்போகிறது. பல மாதங்களாக தன் மனதிலிருந்த கோபத்தையும் வேதனையையும் சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த சேது ஒரு மூலையில் அமைதியாக அமர்ந்திருக்கிறார். அவர் மனதில் ஓடிக்கொண்டிருப்பது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். தன்னுடைய குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய அன்பும் அரவணைப்பும் கிடைக்காமல் போய்விட்டதே என்ற வருத்தம் அவரை நிம்மதியாக இருக்க விடுவதில்லை. தன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற எண்ணம் அவரை இன்னும் அதிகமாக உடைத்துக் கொண்டே இருக்கிறது. வீட்டில் எல்லோரும் இருந்தாலும் அவர் மட்டும் தனிமையில் வாழ்வது போல உணர்கிறார். அந்த வேதனை அவருடைய முகத்தில் வெளிப்படையாக தெரிகிறது. அவரை பார்த்தாலே அவர் எவ்வளவு மனவேதனையில் இருக்கிறார் என்பது அனைவருக்கும் புரிகிறது. அதே நேரத்தில் வீட்டின் மற்றொரு பகுதியில் சிலர் ஒன்றாக அமர்ந்து பழைய விஷயங்களைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் சாதாரணமாக தொடங்கிய அந்த பேச்சு மெதுவாக பல வருடங்களாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த ரகசியங்களை வெளியே கொண்டுவர ஆரம்பிக்கிறது. தங்களுக்கு விருப்பமான வாழ்க்கையை பெறுவதற்காக எவ்வளவு பெரிய திட்டங்கள் போடப்பட்டன என்றும் யாரெல்லாம் ஏமாற்றப்பட்டார்கள் என்றும் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உரையாடலில் வெளிவரும் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையின் கதவை திறக்க ஆரம்பிக்கிறது. தாங்கள் செய்த செயல்கள் எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளன என்பதை அவர்கள் உணராமல் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அந்த பேச்சை யாரோ ஒருவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. விதி அவர்களுக்காக மிகப்பெரிய திருப்பத்தை தயார் செய்து வைத்திருக்கிறது. அந்த நேரத்தில் அங்கே வந்த சேது தற்செயலாக அவர்கள் பேசும் அனைத்தையும் கேட்க நேரிடுகிறது. முதலில் அவர் கேட்டதை நம்ப முடியாமல் நின்று விடுகிறார். இதுவரை தன் மனதில் உண்மை என்று நினைத்திருந்த ஒவ்வொரு விஷயமும் பொய் என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். தன் மனைவியை பற்றி வைத்திருந்த சந்தேகங்கள் அனைத்தும் தவறானவை என்றும் உண்மையில் அவருக்கு எதிராக சதி செய்தவர்கள் வேறு யாரோ என்றும் அவருக்கு புரிகிறது. அந்த உண்மை அவரது இதயத்தை பல துண்டுகளாக உடைக்கிறது. இதுவரை தப்பே செய்யாத ஒரு பெண்ணை குற்றவாளி என்று நினைத்து அவளை எவ்வளவு காயப்படுத்தினேன் என்று நினைக்கும்போது அவரால் தன்னையே மன்னிக்க முடியவில்லை. அவரது கண்களில் கண்ணீர் வழிகிறது. உலகமே திடீரென்று நின்றுவிட்டது போல அவர் அங்கே சில நொடிகள் அசையாமல்